ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை மேன் இஸ் அ குப்பி ட்ராமாவோட 11th எபிசோட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம பாஸ்ட் ஹீரோயின் இறந்து போயிருப்பாங்க, நம்ம ஹீரோ புதைச்சிருப்பார்ல, அந்த இடத்துல ஒரு பூ வந்து மலருது. அந்த குட்டி பையன் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் வந்து ஓரறிவு ஜீவன்லேருந்து அவங்க பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி பிறக்க ஆரம்பிக்க இந்த எல்லாத்தையுமே நம்மளோட ஹீரோ வந்து படிச்சிருப்பார்ல, படிச்ச உடனே தலை தெறிக்க ஓடுறாரா. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனும் இவன் எங்க தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான், என்னவா இருக்கும், இவன் ஓடுற விதமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தேகம் வந்துடுது. இப்போ நம்ம போலீஸ்காரமே ரொம்ப வெறி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பார்த்துருப்பாருல ஹீரோட கை மறையறத. ஸோ ஏதோ இவன் வேற ஏதோ தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா எங்க போறாருன்னா ஹீரோயினை பார்க்க தான் போறாரு. நான் சொல்லுவேன் நம்பாம இருக்க முடியும், ஆனா எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இதான் உண்மை, ஒரு மனுஷனே கிடையாது, அவன் கை மறையதை நான் பார்த்தேன் ஹீரோயின் கிட்ட சொல்ல. அவங்க அப்படியே பேரஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டுக்காரனும் அந்த ரிப்போர்ட்டையுமே பார்த்துடுறான். படிச்சு பார்த்து இப்ப அவனுக்குமே தெரிஞ்சு போயிடுது. அப்ப அந்த பாஸ்ட் பொண்ணு தான் அந்த ஸ்கூல் பொண்ணாகவும் இப்ப இருக்கிற ஹீரோயினாவும் இருக்காளா, பிறந்திருக்காளா அப்படின்னு அவன் ஷாக்ல இருக்கும் போதே அங்க வந்து வெள்ள முடிக்காரன் என்னடா பார்த்து ஷாக் ஆகுறேன்னு சொல்லிட்டு இப்ப அவனுமே பார்த்துடுறான். அவனுக்குமே சரியான ஷாக்கு. அப்ப இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணான்னு நம்ம ஹீரோயினுக்கா எதுவுமே நம்ப மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவும் உளறிட்டு இருக்கீங்க, இங்க பாரு நான் ப்ரூஃபோட பேசுறேன், இவன் அப்பான்னு சொல்றான்ல, இவன் அப்பாவே கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும் அப்பா புள்ளியும் சொல்லிட்டு இவங்க நம்ப முடியாம அப்படியே இடிஞ்சு போய் வந்து உட்காந்துடுறாங்க. இன்னும் இந்த போலீஸ்காரன் என்னென்னவோ சொல்றான், இதை நான் நம்ப கூடதான் தெரியலையேன்னு பேசிட்டு இருக்கும் போதே அப்போதான் அவங்க அந்த கேலண்டரை பார்ப்பாங்க. ஒரு வாட்டி இடிக்குது போல, நம்ம ஒரு வாட்டி மேலே ஏறல, அப்போ இன்னும் நம்ம முடிக்கலையா முழுசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுவும் இல்லாம நம்மளோட போலீஸ்கார்கிட்ட அவன் என்னவா இருந்தாலும் சரி எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க மறுபடியும் அந்த மலைக்கு போய் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு, ஹீரோயினை கட்டி பிடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து போலீஸ்காரமே பார்க்குறான். ஆனா அவனுக்கு இவங்க கட்டி பிடிக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி காண்டாவது, டென்ஷன் ஆகுது. அதுவும் இல்லாமல் அவனோட பாஸ்ட் மெமரிஸுமே அவனுக்கு நினைப்பு வருது. பாஸ்ட்ல அவன் ராஜாவா இருந்தது, நம்ம ஹீரோயின் வந்து கத்தியால குத்து வாங்கப்பட்டது, அது எல்லாத்தையுமே வந்து அவனுக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆயிட்டு போவ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ இந்த குட்டி பையன் கிட்ட அந்த விதியின் கடவுள் வராரு. ஓஹோ, நீதான் என்னோட வழியில வந்து குறுக்க வந்ததா, உன்னோட பேர் தானே கரேஜ், நீ தானே வந்து இது எல்லாத்தையும் பண்றது, என்னோட வழியில குறுக்க வராதுன்னு சொல்ல. இங்க பார், நீயே தான் அவகிட்ட வாக்கு கொடுத்துருக்க, 1000th டைம் யாரை நீ பாக்குறியோ அவன் தான் உன்னோட சோல்மேட்டுன்னு. இப்பதான் அவளுக்கு 1000th டைம். அதுபடி பார்த்தா ஹீரோ தான் அவளோட சோல்மேட், இதை நீ மாத்தவே முடியாதுன்னு சொல்ல. எப்பவுமே ஒரு ஹீரோ ஒரு ஹியூமனோ ஒரு ஃபேரியோ ஒன்று சேரவே முடியாதுன்னு இவன் இந்த விதியின் கடவுள் வந்து ரொம்ப ஸ்டப்பனா நிக்க. அதெல்லாம் முடியும், ஒரு புது கனெக்ஷன் உருவாயிடுச்சு, இதை நீ உன்னால கட் பண்ணவே முடியாது, இது ஸ்பெஷலான கனெக்ஷனு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தானே நீ பயமூத்தி வச்சிருக்க எல்லாரையுமே, ஃபேரியும் ஹியூமனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரியை வந்து நீ தானே பயமூத்தி வச்சிருக்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ வேணா பாரு, அவங்க ரெண்டு பேருமே தான் ஒன்று சேருவாங்க, நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் அந்த கனெக்ஷன் இருக்கு, ஹீரோக்கானவே ஹீரோயின் தான், இது உன்னால மாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பெண்ணு ஸ்டபனா பேச. அதையும் நான் பார்த்துடுறேன், உன்னால இவ்வளோ பண்ண முடியுதா, அப்போ என்னால் எவ்வளோ பண்ண முடியும், அவங்க ரெண்டு பேருமே எப்போவுமே ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்ல மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாரு இவர். இப்போ அப்படியே அந்த ரெக்கார்டை வச்சுட்டு இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை முடிக்காரன் சொல்றான். அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகலை, ஏன்னா அந்த பொண்ணு தான் இவனுக்கானவன் அந்த பொண்ணு மட்டும்தான். ஆனால் ஏன் அதெல்லாம் இப்போ நடக்கணும், இப்போ முடிய போதே, நம்மளே இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம், இந்த டைமில் ஏன் இதெல்லாம் நடக்கணும்னு இங்கே குண்டு பையனுக்கா ஃபீலிங். என்னடா இது இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவளுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயினுமே ஜாலியாக பேசிட்டு சரி ஓகே உங்ககிட்ட நான் ஒரு மேட்டர் சொல்லணும், அதாவது அந்த போலீஸ்காரர் இருக்காருல்ல, அவளை என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாரு, அவர் என்னென்னமோ சொன்னாரு, நீ ஹியூமன் கிடையாது அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு போனாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் என் மேலே பைத்தியமா இருக்கான் போல, அதனால தான் அவனுக்கு வந்து நான் உங்களை விரும்புறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டணும் நினச்சின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கா ஐயோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. ஆனால் வந்து நம்ம ஹீரோ அதை பெருசாகவே எடுத்துக்காததுனால அவருமே அப்பாடா இவர் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் சீனே நம்ம போலீஸ்கார் தான் பார்க்க போறாரு. அங்க போனவொடனே இங்க பார், ஆமா நீ நினைக்கிற மாதிரி அதுல இருக்கிறது என் அப்பாவே கிடையாது, அதுல இருக்கிறது நான் தான், நான் என்னவா இருப்பேன்றதை உன்னால கண்டுபிடிக்க முடியாது, ஸோ அதனால நீ விட்டுரு, நான் தான் ஹியூமன் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க.
இங்கே பாரு நான் உன்னை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன், இது எல்லாமே நேரத்தில் தான் இருக்குது, நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்டே சொல்கிறேன்னு இங்கே ஃப்ரெண்டுக்காரவன் டென்ஷன் ஆகிறான்டே, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா எனக்கு வருத்தமாக இருக்கு அவன் நினச்சாலே, அவன் இருக்கிறதும் இருக்க போகிறான், இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரிய வந்தால் கொஞ்ச நாளாச்சும் அட்லீஸ்ட் சந்தோஷமாக இருந்திருப்பானே அவன் சொல்லிட்டு வெள்ளமுடிக்கார பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் படிச்சிட்டீங்க, ஓகே தெரிஞ்சு போச்சு எனக்கு, அவள் தான் எனக்கானவ, அவள் எனக்காக 2 வாட்டி பிறந்திருக்கா, டே நம்ம இப்போ கொஞ்ச நாளில் போக போகிறோம்னான்னு சொல்ல, அவள் இருக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக போகிறது கிடையாது, அவள் ஹியூமனாக இருந்து சாகிற வரைக்கும் அவள் கூட தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம குண்டு பையனும் கேட்டுட்டு இருக்கான், நம்மளும் எப்படியாச்சும் நம்ம காதலியை வந்து எப்படியாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இப்போ நம்ம போலீஸ்கார் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை பற்றி எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து போலீஸ்கார் என்னால் அது முடியல, உங்களை எப்படியாச்சும் நான் காப்பாற்றி ஆகணும், உங்கள் நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவனுமே விடாமல் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதே தெரியல, அவங்க அமைதியாகவே இருந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டேவே அசிஸ்டண்ட்டை வந்து நம்ம போலீஸ்கார் வேவு பார்க்க அமைச்சிருக்கான் ஹீரோவா இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதே டைம் இங்கே அப்படியே வீட்டுக்குள்ளே காமிச்சோன்னா நம்மளோட வெள்ளமுடிக்கார அகைன் நாயா மாறிட்டா. இந்த வாட்டி ஆனால் கட்டி போட்டு வச்சிருக்காங்க, வெள்ளமுடிக்காரனை மட்டும் இல்லை ஃப்ரெண்டுக்காரனும் யாரோ சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாருமே கிடையாது, நம்ம குண்டு பையன்டா. டேய் இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா, நான் எப்படியாச்சும் அவளை காதலிக்கணும், என்னோட லவ் ஆஃப் த லைஃப்டா அவ. இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா உங்கள் 2 பேரும் இதை தவிர வர எனக்கு வழி தெரிலடா, என்ன எனக்கு இப்படி தானே கட்டி வச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடூரமாக பேசிகிட்டு இருக்க. இங்கே ஃப்ரெண்டுக்காரன் டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, என்னை அவுத்து விட்டுட்டு போனால் முடியாதுடா, அன்னைக்கு எப்போ நீ வந்து என்னையை கட்டி போட்டு என்னை அந்த கிண்ணத்தில் கக்கா போக சொன்னியோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல இந்த சத்தம்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வராரு. உள்ள பார்த்தா வெள்ளமுடிக்காரனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன நடக்குது, அந்த சைடு அலற சத்தம். டேய் உன்னை யாரா கட்டி போடுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை கேட்க, மச்சான் ப்ளீஸ்டா அவுத்து விட்றா, இதெல்லாமே அந்த குண்டு பையன் பண்ண வேலைடா, அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி ஓகே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. அங்கே வந்து குண்டு பையன் இங்கே பாடுறா, நான் உன்னை கட்டி போடாத ரீசன் நீயும் நானும் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கோம், நீ தான் என்னோட ஃப்ரெண்டு நான் நம்புறேன், அதனால தான் நான் வந்து உன்னை கட்டி போடலன்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சரிடா மச்சான் சாரிடா நான் வந்து கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவுமே அப்படியே டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடேன். இங்கே நம்ம குண்டு பையனுக்கா என்னையாடா கட்டி போட்டீங்க, என்னை நீங்கள் தொட்டு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வில்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த ஹீரோவை சரி ஓகே அவங்க 2 பேர் ரொம்ப கத்த போகிறாங்க, அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ஸோ அதை மட்டும் நீ நல்லா பார்த்துக்கோ சரியான்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க இதுக்கப்புறம் என்னோட கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ எங்கே போகிறாரு ஹீரோன்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினுமே வந்து வெளியில் போகிறாங்க. இங்கே அப்படியே ஒரு மர்ம நபரை காட்டுறாங்க, ஏதோ ஒரு டாக்ஸ்லாம் அடாப்ட் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல போயிட்டு ஒரு நாய்க்குட்டியை வந்து அடாப்ட் பண்ணுறான். யாருன்னு ஃபேஸ் ஒழுங்காக காட்டலை. இப்போ நெக்ஸ்ட்டு சீன்லேயே அந்த பாஸ்டில் ஸ்கூல் பண்ணியிருப்பாள்ல அவளோட அம்மா வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம்னு போய் பார்த்தா அங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்கு அழகா, அவங்களுமே அந்த நாய்க்குட்டியை எடுத்து வளர்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த நாய்க்குட்டி வேறு யாரும் வச்சுருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோ தான் வச்சுருப்பாரு, ஏன்னா இவங்க லோன்லியாக இருக்கிறதுனால இவங்களுக்காக வச்சுருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் சீன் அந்த கிம்மை காட்டுறாங்க. அந்த கிம்மை அவன் லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் நான் வந்து என்னோட ப்ரூஃப் அங்கே கிடச்சிருக்கு, ஏன்னா அந்த இடத்துக்கு நான் போனேன், ஆக்சுவலாக இந்த கிம்முமே அந்த இடத்துக்கு போயிருப்பான் ஹீரோயின் அடிச்சு போட்ட இடத்துக்கு, ஆனால் ஹீரோயினுக்கு கடத்துறதுக்காக இல்லை, இவன் வந்து அந்த பொண்ணு பார்த்தீங்களா கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணை மீட் பண்ண போயிருப்பா, இவங்க 2 பேருக்குமே அஃபேர் இருந்திருக்கு போல், நான் அந்த பொண்ணை மீட் பண்ணதான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாரு ஹீரோயினை. இவங்களுக்கு சரியான ஹாப்பி, அதுவும் இல்லாமல் இவங்க டேட் மாதிரி போயிருப்பாங்க. இவங்க ஜாலியாக வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டண்ட் வந்து போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு வர இருக்கான், நான் இதெல்லாம் பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் வீட்டில் காமிச்சா எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, உங்கள் வீட்டு நாய் வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க, நீங்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு வந்தாங்க அவன் இருக்கிறது பிடிக்கல, வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்க, யாரா இது லூசு பையன், டேய் ஒழுங்கா போய் ஒரு நாயோட வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே டென்ஷனான குண்டு பையனும், எனக்கு இது தவிர வழி தெரியலடா, நான் சொல்லிட்டு தானே போனேன், கத்தாதன்னு சொன்னேன்ல, இப்போ நான் வாயை மூட போகிறேன்னு சொல்லிட்டு மவுத் கார்டை போட்டு விட்டுறான். இதுக்கப்புறம் நீ வாயை திறக்க மாட்டேன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு, டேய் அமைதியாக இருக்க சொல்ல முடியாதடா அவங்களால, அப்புறம் பாருங்க உங்களை அவுத்தே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போயிட. இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த ஆர்ஃபனேஜ் பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஏதோ 7 சென் இருக்குது, 7 பாவங்கள், குழந்தைகள் இந்த 7 பாவங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கா என்ன இது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஒரே நிமிஷம் இருங்களா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு.
அவங்களுக்கு இத பார்த்த உடனே அவங்க மூஞ்செல்லாம் மாறிடுது. இது என்னவா இருக்கும்? இது என்னது எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, அதாவது இந்த ஆர்ஃபனேஜ் முன்னாடி தீப்பிடிச்சு எரிஞ்சுச்சுல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கொடூரக்காரி ஹெட் மிஸ்ட்ரஸ் இருந்தா. அவ வந்து குழந்தைங்கள அடிக்கிறதுக்காகவே வந்து ஏதாச்சும் சாக்கு தேடிக்கிட்டே இருப்பா. அவ போட்ட ரூல்ஸ் தான் இது. இந்த 7 பாவங்கள குழந்தைங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்கள சாக்கு தேடி கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பா. அதுல ஒரு 7 ரூல்ஸ யாரெல்லாம் மீறுறாங்களோ, அவங்கலாம் போட்டு பொலன்னு பொளந்துருவா. அந்த அளவுக்கு கொடூரக்காரி அவ. அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் பத்தி சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ கேட்குறாரு, அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் ஏதாச்சும் ரெட் கலர் நோட் குடுத்து, நீங்க பண்ண தப்பெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லுவாங்களான்னு கேட்க, அதே மாரி தான் அவ பண்ணியிருப்பா. தப்பு பண்ற குழந்தைங்க கிட்ட அந்த ரெட் கலர் நோட்ட குடுத்து, உன்னோட தப்பு எல்லாத்தையுமே இதுல எழுது அப்படின்னு சொல்லுவா. ஸோ நம்ம ஹீரோக்கு செம்மையா கனெக்ட் ஆயிடுது. இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து போன எவனோ தான் இந்த சைக்கோ கொலைகாரன். அவன் தான் இந்த சைக்கோ கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஹீரோக்கு ஆனா 29 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவன் ஒரு டீனேஜ் பையனால இருந்தான். அவன் சின்ன பையன் கூட கிடையாதே. அப்போ யாரா இருக்கும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. டப்புனு போலீஸ்கார காட்டுறாங்க. போலீஸ்கார எங்க போயிருப்பாருன்னு பார்த்தா ஹீரோட பழைய வீடு இருக்கும் பாத்தீங்களா? பழைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தரலாம்டா, என்னதான் இருக்குன்னு பார்த்தரலாம்னு சொல்லிட்டு அங்க எகிரி குதிச்சு உள்ள போய் பார்த்தா, உள்ள ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு, எம்டியா இருக்கு. இங்க அப்படியே நம்ம ஹீரோவை காட்டினா நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும் இந்த அசிஸ்டன்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு. டப்புன்னு அவன்கிட்ட போயிட்டு உடனே நம்ம வந்து அந்த கிம்மை பார்க்க போகணும், இங்க பாரு இந்த பேப்பரை பாருன்னு சொல்லிட்டு, என்னடா ஐயோ நான் சும்மா தாங்க இந்த இடத்துக்கு வந்து சொல்லிட்டு மழுப்புறான். ஏய் எனக்கு நீ ஃபாலோ பண்றேன்னு தெரியும்டா, வாடா ஃபர்ஸ்ட் போலான்னு சொல்லிட்டு போகும்போது எக்ஸ்பிளைன் பண்றா. நீங்க பாரு இந்த ஆர்ஃபனேஜோட ஹெட்மிஸ்ட்ரஸ் தான் இந்த மாதிரி 7 பாவங்களை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கிம் கிட்ட போயிட்டு இங்க பாரு, நீ அந்த கொலைகாரம் இல்லைன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நீ யாரை காப்பாத்துறது இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ யாரை காப்பாத்துறியோ அவன் இன்னும் 2 பேரை கொலை பண்ணணும், இன்னும் 2 பேர் விக்டம் இருக்காங்க. நீ சொன்னீன்னா அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் காப்பாத்தலாம்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு புரிய மாட்டுது, நீ ஏன் அந்த பழியை ஏத்திட்டு இருக்க? நீ அந்த கொலையை பண்ணலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறாரு ஹீரோ. ஆனா இவன் வாயை திறக்கிற மாதிரியே கிடையாது. இங்க பாருங்க, நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க இதுக்கப்புறம் அந்த 2 கொலை நடக்காது, ஸோ நீங்க அப்படியே கிளம்புங்கன்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோக்கா யோசனையா இருக்கு, இல்லையே ஆனா அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இருந்தவங்க எல்லாருமே குள்ளமா தானே இருந்தாங்க. ஆனா இந்த கிம் ஹைட்டா இருக்கானே, அந்த அசிஸ்டன்ட்டுமே அதே டவுட்டு. ஒருவேளை இவன் யாரை காப்பாத்துறான், ஒருவேளை 2 பேரும் கூட்டாளியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன்னா இவனுமே பார்த்துருப்பான்ல, அவன் குள்ளமா தான் இருப்பான், இந்த ஹைட்லாம் கிடையவே கிடையாதுன்னு. நானுமே பார்த்தேன் அந்த வீடியோல, அவன் குள்ளமா தான் இருப்பான். கிம் நல்ல ஹைட் ஆச்சே, இவன் ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ உள்ள வராங்க டாகியை கூட்டிட்டு. அவங்க பார்த்த நம்ம ஹீரோனுக்கு சரியான ஷாக்கு, யாருன்னு காட்டல. ஆனா அவங்க லைட்டா டெரர் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம இந்த நாய்க்குட்டிக்கு ட்ரீட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் வெயிட்மே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போன் எடுக்க மாட்டாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பதறி அடிச்சுட்டு கிளினிக்மே வந்துடுறாரு. அவரு கிளினிக்கு வந்துடுறாரு. டப்பு டிப்புன்னு ஓடி போயிட்டு ஹீரோயின் முன்னாடி யாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பையன் நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அவளை கொலைதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் ஹீரோயினை காப்பாத்தாரு. தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா அங்க இருக்கதோ நம்ம போலீஸ்காரு. டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு நம்ம போலீஸ்காரக்கா ஒண்ணுமே புரியல. இவன் ஏன் இப்படி வந்து தள்ளி விட்டுட்டு பதறி வச்சுட்டு நிக்கிறான் அப்படின்னு. இப்ப அப்படியே பக்கத்துல பார்த்தா அந்த பாஸ்ட் ஸ்கூல் பொண்ணோட அம்மா அப்பா போலீஸ் ஆஃபீஸர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஷாக் ஆக, இவருக்குமே ஷாக்கு, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படியே நம்மளோட எபிசோட் இங்க முடியுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.